நீங்கள் இணைந்து கொள்வது முஹப்பத்தின் செய்திகளுக்காக. செய்திகளுடன் நான் ரஃபியூஸ் மௌலானா. பேருவளை சீனன்கோட்டை அல் ஜாமியத்துல் ஃபாசியத்து ஷாசுலியா கலாபீடத்தில் புதிய மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வும் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு பரிசளிக்கும் வைபவமும் கலாபீட பாசியா மண்டபத்தில் 19ஆம் தேதி சிறப்பாக நடைபெற்றது. அதிபர் மௌலவி அல் உஸ்தாத் எம் அஸ்மிகான் முஐதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கலாபீட சிரேஷ்ட விரிவுரையாளர் மௌலவி எம் முகமது அகில் ஹசனி அல் காதிரி பிஏ வரவேற்புரை நிகழ்த்தினார். கலாபீட இணை பொருளாளரும் சீனங்கோட்டை பள்ளிச்சங்க உறுப்பினருமான அல்ஹாஜ் முஸ்னி உவைஸ், நிர்வாக சபை உறுப்பினரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான அல்ஹாஜ் BM முக்தார், கலாபீட விரிவுரையாளர்களான அல் உஸ்தாத் மௌலவி MA அப்துல்லா அமீன் நுலாரி, மௌலவி MR ரஜின் அஷாதுலி, உஸ்மான் கந்த, சாபியா மஸ்ஜிதின் பிரதம இமாம் மௌலவி MM அஸ்கர் அஸ்வாதி ஆகியோர் நிகழ்வில் பங்கு பற்றினர். பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கும் மேஃபில் பிரிவில் புனித அல் குர்ஆனை மனனம் செய்த மாணவர்களுக்கும் இதன்போது பரிசில்களும் வழங்கப்பட்டன. மாணவர்களது நிகழ்ச்சிகளும் மேடையேற்றப்பட்டதுடன் பெற்றோர் ஒன்று கூடலும் இடம்பெற்றது. அதிபர் மௌலவி அல் உஸ்தாத் எம் அஸ்மிகான் முஐதி விசேட சொற்பொழிவாற்றினார். மாணவர்களின் கல்வி நிலை, எதிர்கால திட்டங்கள், பெற்றோர்களின் பங்களிப்பு குறித்து அதிபர் இங்கு தெளிவாக எடுத்து கூறினார். முஹப்பத் செய்திக்காக இந்த தகவலை வழங்கியவர் பேருவளை BM முக்தார். ஏற்பாடு செய்துள்ள இக்கருத்தரங்கு பள்ளி சங்க கூட்டு செயலாளரும் நாங்கள் கூட்டியிருக்கின்றோம். சென்ற வருடமும் இதே போன்று ஜனவரி மாதத்திலே நாங்கள் பெற்றோர் ஒன்று கூடலை நாங்கள் ஏற்பாடு செய்து மாணவர்களுடைய முன்னேற்றம் சம்பந்தமாகவும் எதிர்கால திட்டங்கள் சம்பந்தமாகவும் பெற்றோர்களுடைய பங்களிப்பு சம்பந்தமாகவும் நாங்கள் பேசியிருந்தோம். அதே போன்று இந்த முறையும் இந்த மாணவர்களுடைய முன்னேற்றம் சம்பந்தமாகவும் பெற்றோருடைய பங்களிப்பு சம்பந்தமாகவும் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் ஆசைப்படுகின்றோம். இந்த இடத்திலே இந்த மாணவர்களை நீங்கள் சிறந்த முறையிலே ஆலிம்களாக, ஹாஃபில்களாக ஆக்கி இந்த சமூகத்துக்கு ஒரு சிறந்த ஒரு நற்பிரஜையாக ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் அனைவரும் உங்களுடைய பிள்ளைகளை எம்மிடம் நீங்கள் பொறுப்பு தந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய இந்த பிள்ளைகள் நல்ல முறையிலே கற்று அவர்கள் சிறந்தவர்களாக மாற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எம்மிடம் ஒப்படைத்திருக்கின்றீர்கள். இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் வளமாக அமைவதற்காக எங்களால் என்னென்ன செய்ய வேண்டுமோ, எங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அவை அனைத்தையும் நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். அது அவர்களுடைய கல்வி சம்பந்தமாக இருக்கலாம், அவர்களுடைய ஒழுக்கம் சம்பந்தமாக இருக்கலாம். சாதாரணமாக நீங்கள் வீட்டிலே இருக்கும் பொழுது உங்களுடைய ஒரு பிள்ளையை எவ்வாறெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்வீர்களோ அதே போன்றுதான் நாங்களும் இங்கே கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த பிள்ளைகளுடைய சாப்பாடு விஷயங்கள், அந்த பிள்ளைகளுடைய படிப்பு விஷயங்கள், அந்த பிள்ளையுடைய ஒழுக்க விடயங்கள், அதே போன்று அந்த பிள்ளைக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டு விட்டால் அல்லது ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டு விட்டால் இவ்வாறு ஒவ்வொரு நிலைமைகளாக நாங்கள் அவதானித்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவைகள் அனைத்தையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆலிமாக அல்ல, ஒரு தலை சிறந்த ஒரு ஆலிமாக வெளியேற வேண்டும் நாங்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அவர்களும் இந்த சமூகத்துக்கு முகம் கொடுப்பதற்காக இந்த ஓலவல் பரீட்சையிலே ஏலவல் பரீட்சையிலே சித்தி அடைந்து அவர்களும் பல்கலைக்கழகம் சென்று ஒரு பட்டதாரியாக ஆக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அதற்காக முயற்சிக்கின்றோம்.
இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் யாருமே சளைத்தவர்கள் அல்ல, எல்லோரும் திறமைசாலிகள் தான். என்றாலும் அவர்களுடைய கவனக்குறைவு மட்டும்தான் ஒரு சிக்கலாக இருக்கின்றது. அவர்கள் கவனமாக படித்தார்களே என்றால், அவர்கள் தெண்டித்து படித்தார்களே என்றால் நிச்சயமாக அவர்கள் சிறந்த ஒரு எதிர்காலம் மிக்கவர்களாக அமைவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால் நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய திறமைகளை மறைந்து அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு விதமான ஆற்றல்களை கொடுத்திருக்கின்றான். சிலருக்கு அல்லாஹு தஆலா படிப்பிலே ஆற்றலை கொடுத்திருக்கின்றான், இன்னும் சிலருக்கு அல்லாஹு தஆலா குரல் வளத்தை கொடுத்திருக்கின்றான். அவர்கள் அதன் மூலமாக அழகாக கிராத் ஓதுவார்கள், கசீதாக்கள் பாடுவார்கள். அதே போன்று இன்னும் சில பிள்ளைகளுக்கு அல்லாஹு தஆலா பேச்சாற்றலை கொடுத்திருக்கின்றான். அதே போன்று இன்னும் சில பிள்ளைகளுக்கு அல்லாஹு தஆலா வேறு வேறு திறமைகளை கொடுத்திருக்கின்றான். இதிலே நாங்கள் ஒவ்வொரு மாணவர்களிடமும் என்னென்ன திறமை இருக்கிறது என்பதை அவதானித்து அவர்களுடைய அந்த திறமைக்கு ஏற்றவாறு அவர்களை நாங்கள் வளர்த்தெடுப்பதிலே நாங்கள் எம்மாலான இந்த முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். முஹப்பத் இலவச நிகா சேவை. வாழ்க்கையில் வாழ்க்கை ஒரு முறையே, மறுமையிலும் அதுவே. மகர் அடிப்படையில் மார்க்கப்பட்டுள்ள, கல்வி அறிவுள்ள, தொழிலுள்ள, நல்ல குடும்ப பின்னணியுள்ள இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து மணமகன் மணமகள் திருமணம் மறுமணம். நம்பிக்கையான அமானித சேவை. உங்கள் ஆவணங்கள் பிறரிடம் கைமாறாது. உங்கள் சுய விவர கோவையினை முஹப்பத் நிகா ஃபவுண்டேஷன், கொழும்பு, ஸ்ரீலங்கா. தொடர்புகளுக்கு 0777 94 36 36, வாட்ஸ்அப் 072 36 36 36 1, இமெயில் muhabbat.lk@gmail.com.